विद्महे आत्मारामाय धीमहि तन्नो बाबा प्रचोदयात् ஷீரடி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம் ஷீரடி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம் ஆரத்தி சாய்பாபா ஆரத்தி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம் ஷீரடி சாய்பாபா சாய்நாத பகவான் 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 ஓம் சாய் வரதாய நமः ஓம் அபயப்பிரதாய நமः ஓம் ஆதிபுருஷாய நமः ஓம் சர்வ ஈசாய நமः நீரைக் கொண்டு விளக்குகள் ஏற்றி இருளையகத்தினையே நெருப்பில் குழந்தை நீந்திடாமல் தங்கை கொடுத்தனையே நானும் பல லீலைகள் புரிந்தனையே யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் யாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மற்றும் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ராசிகளுடன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தவிர்க்க முடியாதது 3. அதாவது தூக்கம், பசி. அந்த தூக்கம் பசி 2 முடிஞ்சா இனவிருத்தி. இப்படி இந்த 3க்கும் தான் எல்லா இதோட சேர்ந்தது தான் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே. ஆசாபாசம், சண்டை, சச்சரவு, மன வருத்தம், பகை, இப்படி இதெல்லாம் இதுக்கு அப்புறம் வரக்கூடியது தான். இயற்கை பகை, செயற்கை பகைன்னு 2 சொல்லலாம். இயற்கை பகைன்னு சொன்னீங்கன்னா பூனைக்கு எலி பகை, பாம்புக்கு கருடன் பகை, மானுக்கு புலி பகை. இதெல்லாம் இயற்கையான பகை, பிறப்பிலேயே உண்டாகக்கூடிய பகை. இது இயற்கையான பகை. அதாவது ஒன்று அழிந்தால்தான் ஒன்று உருவாக முடியும். இந்த இயற்கை பகை. செயற்கை பகை அப்படின்றது என்னன்னா ஆசாபாசங்களால் வரக்கூடியது செயற்கை பகை. பிறப்பால் வரக்கூடிய பகைகள் இயற்கையான பகை. செயற்கையாக வரக்கூடிய பகை அப்படின்றது ஆசாபாசங்களால் வரக்கூடியது. ஒரு மனிதன் வீடு சம்பந்தப்பட்டு, உத்தியோக சம்பந்தப்பட்டு, தொழில் சம்பந்தப்பட்டு அல்லது தேவையற்ற மன வருத்தங்களால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகும். அது செயற்கையான பகை. இந்த செயற்கையான பகை எதால் உண்டாடுதுன்னா ஆசாபாசங்களால் உண்டாடுது. இப்படி உண்டாகக்கூடிய இந்த பகை மறையவும், நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கவும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் அற்புதமான மந்திரம். சில பேர் இஷ்டப்பட்ட கல்யாணம் நடக்கலைன்னு வருத்தப்படுவார். தான் விருப்பப்பட்டு ஒரு திருமணம் நடக்கலையன்ற வருத்தம், ஒரு ஆணோ பெண்ணோ இனம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ அல்லது பொருளாதாரம் சார்ந்தோ திருமணத்துக்கு தடை வரத்தை பார்க்குறோம். அடுத்து திருமண தடை எப்படி சொல்கிறோம்? பொருளாதார ரீதியான தடை. அதாவது பையன் பணக்கார வீட்டில் இருந்து பெண் பணம் இல்லாத ஏழ்மையான வகுப்பில் இருந்தாலும் திருமணம் வேண்டாம்னு சொல்லக்கூடியவாளும் இருக்கா. மொழி பகைனா ஒரு சம்பந்தம் இல்லாத தான் மொழி இல்லாமல் பிற மொழி பெண்ணாக இருந்தால் வேண்டாம்னு சொல்கிறவாளும் இருக்கா. பையனுக்கும் அதே தான். அப்படி இந்த இனம், மொழி, மதம் இது சார்ந்து பிரச்சனை வரும்பொழுதும் நினைத்த கல்யாணம் நடக்காத பொழுதும் கூட இந்த மந்திரமாகப்பட்டது கை கொடுக்கும். அடுத்து சிலருக்கு ஒரு அபிலாஷை இருக்கும். நம்ம உயர்ந்த நிலைக்கு போய் பல 100 பேருக்கு அன்னதானம் பண்ணணும், நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும், உடல் வளர்ச்சி இல்லாத அங்கஹீனமாக இருக்கக்கூடியவர்களை ஆதரிக்கணும், மாற்றுத்திறனாளிகளை ஆதரிக்கணும். இப்படி நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அவன் மேலே வர்றதுக்கே 1000 தடைகள் இருக்கும்.
அவளுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், அதை சாதிக்கவே 1000 தடை இருக்கும். இன்னும் சில பேருக்கு தன்னை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நல்ல நிர்வாகத்தை உருவாக்கணுன்ற ஆசை இருக்கும், அதில் தடையை பார்க்குறோம். இப்படி நல்ல எண்ணங்களுக்கு நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படையாக எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்துக்கும் ஒரு தடை வரும். அந்த தடைகளை போக்கி நினைத்த நல்ல காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வசீகரமான சக்தி இப்போ சொல்ல போகிற மந்திரத்துக்கு உண்டு. இந்த காமாக்கியா மந்திரம்ன்றது வசீகரமான சக்திகளை உண்டு பண்ணும். உலகத்தில் அந்த வசீகரமான சக்திகளுக்கு வசப்படாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வசீகரமான சக்திகளுக்கும் அலங்காரங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ மகாத்மா காந்தியை உலகமே விரும்பித்து அப்படின்னா அவர்கிட்ட ஒன்றும் பெரிய வசீகரமான அலங்காரங்கள்லாம் கிடையாது. ஒரு சாதாரண நிலையில் இருந்தவர் தான். அப்படி சாதாரணமான நிலையில் இருந்தவருக்கு சத்தியம்ன்றது வசீகரத்தை கொடுத்தது. அது மாதிரி இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவா நம்ம எளிமையாகவே நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வலிமையான அமைப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கற்பகதொரு இப்போ சொல்ல போகிற காமாக்கியா மந்திரம்ன்ற இந்த மந்திரமாகப்பட்டது. இதை தொடர்ந்து ஜபிக்கலாம், பௌர்ணமி காலங்களில் ஜபிக்கலாம். திரவிய நைவேத்தியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாதாரணமாக நம்ம இல்லங்களில் பண்ணக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நைவேத்தியமாக வைக்கலாம். விசேஷ நைவேத்தியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எலுமிச்சப்பழ சாதம் நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். எலுமிச்சப்பழ சாதத்தை நைவேத்தியம் பண்ணிங்கன்னா அது ஒரு விசேஷமான நைவேத்தியமாக இருக்கும். பௌர்ணமி காலங்களில் ரொம்ப இந்த அம்பாளுக்கு விசேஷம்னு சொல்லலாம். இந்த அம்பாளோட ஜபம் இப்போ திரையில் தெரிய போகிறது, பார்த்து நிதானமாக எழுதிக்கங்க. ஓம் நம காமக்யாயே சர்வசித்திதாயே அமோக கர்ம குரு குரு வாஹா. ஓம் நம காமக்யாயே சர்வ சித்திதாயே அமோக கர்ம குரு குரு வாஹா. இந்த மந்திரத்தை எழுதிட்டீங்களா? இந்த மந்திரம் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. கட்டாயம் உங்களோட நல்ல எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும்.